என் செல்ல குழந்தையே, உன் கண்களை மூடி அந்த கண்களை மீண்டும் திறப்பதற்குள்ளாகவே உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயம் நடக்கப் போகிறது. அது என்னவென்று உனக்கு நான் சொல்ல தயாராகிவிட்டேன். நான் சொல்ல வருவதை நீ முழுமையாக கேட்காமல் நீயாகவே ஒரு முடிவுக்கு வருவது நல்லதல்ல. அதே போல அறையும் குறையுமாக கேட்டுவிட்டு உன் தாய் என்னை நீ குறை சொல்வதும் நியாயமல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம், இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த காலம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் இந்த காலம். இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாமும் உணர்த்தி கொடுக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக பெறக்கூடிய காலம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகியினுடைய அன்பு மருளும் உன்னை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் வழி நடத்தும். இது உன் வாழ்க்கை என்பதனை உனக்கு அறிவுறுத்தும். எப்படிப்பட்ட விஷயங்களிலும் உன்னை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, எப்பொழுதுமே உலகம் எவ்வளவுதான் எதிர்மறையான விஷயங்களை உன் மீது வீசினாலும் சரி, நீ உன் நேர்மறையான பாதையிலிருந்து ஒருபோதும் விலகக்கூடாது. சரியான நேரத்தில் சரியான பலனை வழங்கும் நியாயமான சக்தி அது காலம். நல்ல நேரத்தில் உனக்கான நல்ல பதிலை அது கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடப்பது என்னவாக இருந்தாலும் முழுக்க முழுக்க நீ தெளிவோடு இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நீ முழுமையை பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, மனபலத்தை இழந்து விட்டோமானால் உன்னுடைய உடல் பலம் எதற்குமே ஆகாது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, பலம் நம்முடைய மனபலம், அது மட்டும்தான் நம்மை எதையும் செய்ய தூண்டும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களில் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியது போல எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி என்னவாகும் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. பல நன்மைகளை தாண்டி இனி உனக்கு எல்லா உண்மைகளும் கிடைக்கப் பெறுவாய். பல சந்தோஷமான விஷயங்களை எல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல அதிர்ஷ்டங்களை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்ள பெறுவாய். எதையுமே எண்ணி இனிமேலும் என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே. இனி உனக்கு நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் தொடரட்டும். இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை, உன்னுடைய மனதில் இருக்கும் தேவையற்ற சிந்தனைகளை எல்லாமும் விலக்கி உனக்கு நடக்கும் உண்மையான விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் என்னவென்று கண்டுகொள்ள நீ தயாராகும். எது உனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் உன்னை சீர்படுத்துவதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, தன்னிடம் கிடைத்ததை எவனொருவன் சிறப்பானதாக மாற்றி அதை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக தனக்கான ஒன்றாக அதை புரிந்து கொண்டு வழிநடத்துகிறானோ அவன் நினைத்ததை சாதிக்க பிறந்தவன்.
எப்பொழுதும் தன் கையில் இருக்கும் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி கொள்பவன் இந்த வாழ்க்கையில் தன்னுடைய எண்ணங்களை நிலைப்படுத்த பிறந்தவன் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையானது உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அவை அத்தனையிலும் நான் உறுதியான சிந்தனை கொண்டு உனக்கு எதையும் நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் நீ எதை பற்றியும் சிந்தித்து இனிமேலும் நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. உனக்கான காலம் இது. இனி உனக்கு நான் சொல்லும் விஷயங்கள் மட்டுமே முழுமையான வாழ்க்கையாக மாறப்போவது என்பதனை நீ புரிந்து கொள். இனிமேலும் எதையும் நினைத்து நீ கலங்காமல் உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகள் எப்பொழுதும் உன் மனதை நிலைப்படுத்தும் என்பதில் உறுதி கொண்டு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்து. எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் இழந்தே ஆக வேண்டும். எனவே அதை நீ இழக்கும் பொழுது அதோடு சேர்ந்து துயரத்தை இழுத்து கொண்டு செல்லாதே. இது உனக்கு தேவையில்லை, அதனால் நீ இழந்திருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு அத்தோடு அதனை விட்டுவிட்டு என் பிள்ளை நீ கடந்து சென்றால் அது போதும். அதுவே உன்னை இந்த வாழ்க்கையில் அதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதுவே உன்னை இந்த வாழ்க்கையில் ஆச்சரியப்படுத்தி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் நான் உன்னோடு இருக்கும் இந்த தேவைகளை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக மீண்டு வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரம் உனக்காக சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து கொள். இனிமேல் எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தாதே. எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. முடியும் என்ற ஒரு முடிவை மட்டும் நீ எடுத்து விட்டாயானால் இன்று உனக்கு நடக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் உன் கண் மூடி கண் திறப்பதற்குள் முடிந்துவிடும். நீ முடிவும் என்ற முடிவை எடுத்து விட்டாயானால் மூளையையும் உடம்பையும் அது பார்த்து கொள்ளும். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் நீ கேட்டதை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையிலும் என் பிள்ளையினுடைய விடாமுயற்சியினால் என் குழந்தை அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைக்கப் பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நல்லது வேண்டி நான் எடுத்துச் சொல்லும் எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். மேலும் மேலும் உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நீ எதை இழந்திருந்தாலும் இனி இதையெல்லாமும் மீட்டெடுத்து நன் மதிப்பு கொண்டு என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதுதான் உண்மை. நடக்காது முடியாது என்று நீ சொல்ல சொல்ல உனக்கு கையில் கிடைக்கும் விஷயங்கள் கூட கிடைக்காமல் போய்விடும் என்பதனை மறந்து விடாதே. நீ விரும்புகின்ற விஷயங்கள் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறக்காது. இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தருணம் இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை நிலையிலும் இந்த தாயினுடைய அன்பு போதும் என்று நீ நினைக்கும் பொழுது உனக்கு இன்னமும் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிட வேண்டாம். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தினாலும் என் பிள்ளை மனம் கலங்கி நிற்காது. உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் உன்னை இனிமேல் சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை நிறைவாக புரட்டி போடும் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையை கடந்து செல். நடந்து முடிந்தது ஒரு சின்ன அத்தியாயம் மட்டுமே. வெறும் பக்கத்தை மட்டும் நீ திருப்பு. புத்தகத்தை ஒருபோதும் மூடி விடாது. இதையெல்லாமும் கடந்து நீ சென்று கொண்டே இருந்தாயானால் உனக்கானவை என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய விருப்பங்கள் என்ன என்பதனையும் என் பிள்ளை
நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி எதுவாக இருந்தாலும் சரி, நீ எப்பொழுதும் கவனமாக இருந்து விட்டாலே அது போதும். என் குழந்தையே, இப்பொழுது எல்லாம் எந்த ஒரு இழப்புமே உன்னை இந்த வாழ்க்கையில் அதிகமாக பாதித்து விடுவதில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கையை இழந்தவனுக்கு நகத்தை பற்றி கவலை ஏது? அதுபோலத்தான் முடியும் என்ற பிறகு நீ எதை நினைத்தும் வருந்துவதனால் ஒன்றுமில்லை. அதனால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ ஒவ்வொன்றையும் மனப்புரிதலோடு எதிர்கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். உன் தாயின் அன்பும் அரவணைப்பும் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். வராகி நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை மிக பெரிய அளவில் உனக்கு நடத்தி கொடுக்க எண்ணிவிட்ட பிறகு, உன் வாழ்க்கையில் நீ நினைத்த ஒரு விஷயத்தை எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கொடுக்க நான் முடிவெடுத்து விட்ட பிறகு இனிமேல் நீ எதற்கும் கலங்காதே. பெரிய கஷ்டமாக இருந்தாலும் தாங்கு, எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும் சகித்துக்குள். மதிப்பளிக்காத உறவுகளின் பக்கம், அலட்சியமாக பார்க்கும் உறவுகளின் பக்கம் கண் உயர்த்தியும் பார்த்து விடாதே. நீ ஒருவருக்கும் பிடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. பிடிக்கவில்லை என்றாலும் எந்த நஷ்டமும் இல்லை. எப்பொழுதும் உன்னுடைய சுயமரியாதையை கொன்றுவிட்டு நீ வாழ வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கு கோபம் வந்த பொழுது உன்னுடைய வாயை மூடிக்கொண்டாய். உனக்குள் குழப்பம் வந்த பொழுது உன் கண்களை மூடிக்கொண்டாய். தோல்வி வந்த பொழுது காதுகளை மூடிக்கொண்டாய். இவ்வளவையும் நீ இப்படி எதிர்கொண்ட பிறகு வெற்றி வந்தாலும் உன் மனதை நீ மூடிக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன் தெரியுமா? எந்த நேரத்திலும் அது உன்னை இருந்த இடத்தை விட்டு அதிகமாக ஆட வைத்துவிடும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அது அதிகமாக உன்னை வேறொரு பாதையில் அழைத்துச் சென்றுவிடும். தெய்வம் ஒருவருக்கு கொடுப்பதற்கும் காரணம் உண்டு, கொடுக்காமல் இருப்பதற்கும் காரணம் உண்டு. கொடுக்காமல் இருந்தால்தான் அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நன்மதிப்போடு வாழ முடியும். ஒருவருக்கு நாம் கொடுக்கவில்லை அல்லது நமக்கு தரவில்லை என்று வருத்தப்படுவதற்கு முன்பாக தெய்வம் அதற்கு பின்னால் என்ன காரணத்தை மறைத்து வைத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி நினைத்தது போல உனக்கு மேலும் மேலும் பல மாற்றங்களும் மேலும் மேலும் பல தருணங்களும் நிச்சயமாக உன்னை தொடரட்டும். எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பது அத்தனையும் நீ சரியாக மீட்டெடுத்து விட்டால் அது போதும். உன்னை எல்லா சூழ்நிலைகளும் தெய்வமாக நின்று உன்னை காத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நடத்தும். மற்றவர்களை பார்த்து அப்படி வாழ்ந்தால் என்ன, அவர்களாக நாம் பிறந்திருந்தால் என்ன என்பது போல எல்லாம் நினைப்பதை விட்டுவிட்டு நாம் இருக்கிற இந்த நிலையை நிலையானது என்பதனை உணர்ந்து கொண்டு, நாம் இருப்பது போதும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கிருக்கின்ற இந்த நேரங்கள் இது போதும் என்று நீ மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான காயங்கள் எல்லாமும் ஆறும் நேரம், உனக்கு விரும்பியது எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் இந்த நேரம் என் பிள்ளை. நீ எதையுமே தொலைத்து விடக்கூடாது. எந்த நேரத்திலும் எதையும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். இதுவரையிலும் உனக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனியும் உன்னை அழகாக பக்குவப்படுத்திவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள். தெளிவாக உன்னை வழிநடத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த சூழ்நிலையானாலும் சரி, தெய்வத்தின் நாமத்தை சொல். எப்பொழுதும் இந்த பிரபஞ்சத்திற்கு நீ நன்றி சொல்லி பழகு. விடிந்ததுமே முதலாவதாக நீ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உனக்கான நன்றியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க தெளிவாகும்படி நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் உன் வாழ்க்கையில்
இதைவிட சிறப்பான விஷயங்கள் எல்லாமும் நடக்கப் போகிறது. என் குழந்தை, இன்று நீ கவனத்தை சிதறவிட்டு அதுபோல உன் நம்பிக்கையை இழந்துவிட்டு நடக்காது என்ற எண்ணத்தோடு ஒரு காரியத்தை ஆரம்பித்து விட்டு அதன் பிறகு எனக்கு நடக்கவில்லை என்று ஒருபோதும் நீ என்னிடம் சொல்லி புலம்பக்கூடாது. நீ எந்த விஷயத்தை பற்றி யோசித்திருந்தாலும் அந்த விஷயம் உனக்கு சரியானதாக மாறும் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்று எல்லாமும் நம் வாழ்க்கையில் நாம் விரும்பியதை விட சிறப்பாக நமக்கு நடக்கும் என்ற ஒரு புரிதல் கொண்டு நீ தெளிவாக யோசிக்கும் பொழுது உன்னை சுற்றி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய். உன்னுடைய எண்ணங்களும் தெளிவுகளும் உன்னை அழகாக வாழ வைப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் நீ பட்ட பாடுகளும் சோதனைகளும் போதும். இனி உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வந்து விடுவாய். உனக்கான தேவைகளை எல்லாமும் என் பிள்ளை கட்டாயமாக நீ உணர்ந்து கொண்டு விடுவாய். முடியாது என்று இங்கு எதுவும் கிடையாது. நடக்காது என்று இங்கு எதுவும் கிடையாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைப்பது எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதும் முழுமைப்படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை இந்த வாழ்க்கையில் அழகாக மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். பல ஆச்சரியங்களை உணரும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கும் நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காரணமில்லாமல் என் பிள்ளையை தேடி நான் வரவில்லை. தேவையில்லாமல் உன்னை சுற்றி நான் நடக்கவில்லை. உனக்கு ஒரு நல்லது நடக்க நான் முடிவு செய்து விட்ட பிறகு ஒருபோதும் நான் எதையும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னால் நல்லது நடந்து என் பிள்ளை முகத்தில் சந்தோஷத்தை காணும் வரை இந்த தாயும் வேறெங்கும் செல்ல மாட்டாள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கவலைகளை மறக்க அழுகிறோம், அழுகையை மறக்க மௌனமாகிறோம், மௌனத்தை மறக்க தனிமையை தேடுகிறோம். இன்று அனைத்து உறவுகளும் இருந்தும் நீ தனித்து விடப்படுகிறாய் என்றால் நீ எல்லோரையும் சரியாக புரிந்து கொண்டாய் என்பதுதானே அர்த்தம். எல்லா மனிதர்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக என்னவென்று உணர்ந்து கொண்டாய் என்பதுதானே அர்த்தம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற எண்ணம் உனக்குள் சரியாக வந்துவிட்டது என்பதனை புரிந்து கொண்டு எதை பற்றிய தேவையற்ற கவலைகளையும் என் பிள்ளை வேறறுத்து உனக்கு நடக்கக்கூடிய உன்னதமான விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாமும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். இருளான வாழ்க்கை இது என்று நீ ஒருபோதும் கவலைப்படாதே. கனவுகள் எல்லாமும் முளைப்பது இருளில்தான் என்பதனை புரிந்து கொள். முடிந்து போனதை நினைத்து வருத்தம் கொள்ளாதே. வரப்போவதை நினைத்து கவலைப்படாதே. பிரச்சனைகளை மட்டுமல்ல, பிரச்சனைக்குரிய நபர்களையும் இந்த வாழ்க்கையில் இருந்து தூரத்தில் வை. பேசுவதை தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் அமைதியாக இரு. தவறாக பேசுவதற்காகவே வாயை திறப்பவர்களை விட்டு விலகியிரு. உனக்கு மட்டும் நீ நல்லவனாக இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாக தெரிந்தால் அது உன்னுடைய தவறு கிடையாது. கஷ்டப்படுத்தியவர்கள் எப்படி நிரந்தரம் இல்லையோ அதுபோல இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை என்பதனை நீ புரிந்து கொள். இதை எல்லாமுமே நீ உணர்ந்து விட்டால் போதும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை தெளிவுபடுத்துவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எது நடந்தாலும் சரி, நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு யாரும் உதவி செய்ய வர மாட்டார்கள். நீ எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் கடைசியில் ஏமாற்றத்தான் படுவாய். நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு அவர்கள் நல்லது நினைக்க மாட்டார்கள். நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்த்து இதுவரையிலும் ஏமாந்தது போதாதா? இனிமேலாவது நீ உனக்காக இருந்து உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டாலே அது போதும். இனி இந்த காலம் முழுக்க உனக்கு எல்லா விஷயங்களும் சரியான ஒன்றை எடுத்துச் சொல்லும் வரை என் பிள்ளை கலக்கம் கொள்ளாமல் இரு. அம்மாவினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனை மறந்து விடாது. இந்த தாயின் அன்பு உன்னை மீட்டெடுக்கும் பேரதிர்ஷ்டம் என்பதனையும் நீ மறந்து விடாது. நல்லது நடக்க வேண்டும் என்று நான் மட்டும் நினைத்தால் போதாது.
நல்லது நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் உனக்குள் வேண்டும் என்பதனை மறக்காது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்.